தனியா குடும்பம் பண்றேன்டா. நீ என்கிட்ட அப்ப கூட சொல்லிருக்கலாம்டா, நான் வீட்டுல கேட்டப்போ. நீ சொல்லி என்கிட்ட உண்மையா? அப்ப நாளைக்கு என்ன இட்டுமே வச்சு நாளைக்கு இன்னொருத்திக்கிட்ட பேச மாட்டேன். என்ன நிச்சயம் பண்ணக்கூடிய ஆள் தான்யா, கண்டிப்பா பண்ணுவாயா? கால உழது நீ கழுத்தா நீங்க மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த மண் கோட்டைய உங்க அழகான காலால எட்டி உதச்சிட்டு போறீங்களா டீச்சர்? இது உங்களுக்கே நியாயமா? எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நீதான் வேணும் தான் நானும் சொல்லியிருப்பேன். அதனால தண்ணியும் கொடுக்குறதா கூட நான் புஷ்பாதான் வேணும். உங்க குடுக்குறீங்களா இப்ப எனக்கே முச்சிடுங்க கதையே. ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கொன்னுடுவேன். வேணாம் நினைக்கல. நான் ஒரு நிமிஷத்துல எல்லாருக்கும் அசிங்கப்பட்டுட்டேன். அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். நாளைக்கு என்ன இட்டுமே வச்சு நாளைக்கு இன்னொருத்திக்கிட்ட பேச மாட்டேன். என்ன நிச்சயம்? எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. எப்படி நம்ப சொல்ற? இப்ப பண்ண மாட்டேன்னா எப்படி என்ன நம்ப சொல்ற? இந்த பிக்காரி பிசின் வேலையெல்லாம் எங்க கிட்ட வேண்டாம். கூட அவங்க பண்ண தவறுதான், அது அவங்களுக்கே தெரியும். ஆனா நீ மேலும் மேலும் தப்பு பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. அவங்க வாழ்க்கையை விட அவங்க பொண்ணு வாழ்க்கை தான் அவங்களுக்கு முக்கியம். நீ அவங்க வாழ்க்கையில இருந்து வெளியே போயிட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லாயிடும். ஐயோ அப்படி சொல்லாத. டேய், தவனால சும்மா இருக்க முடியாதடா. நீ நிஜமாவே அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா? அப்போஸ் அவங்க வீட்டுக்கார அடிச்சு தத்தும் நான் தான் மேரேஜ் வச்சு. வீட்டுக்காரர் அடிக்கிறாங்கன்னா அவங்க புருஷன் பொண்டாட்டி இல்ல பேதியில போவான். அது என் பொண்டாட்டில. ஊரார் பொண்டாட்டியை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? டேய், நாட்டுல அவன் பொண்டாட்டி கூட வாழ ஆசைப்படுங்கடா, அடுத்தவன் பொண்டாட்டி கூடவே வாழ ஆசைப்படுறீங்களேடா. அளவுக்கு யாரும் பாசமா பார்த்தல மேடம், அப்படியே பார்த்தது மேடம். உங்க அப்பா அம்மாவை பத்தி கவலைப்படுங்க, உங்க குடும்பத்தை பத்தி கவலைப்படுங்க. சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ண கூடாது தெரியல உனக்கு. போ போ. ராஜி, இந்த உறவே ஒரு தப்பான உறவு. அதுல எல்லாமே தப்பாதான் இருக்கும். உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங். அவன் பேசினது மட்டும் தப்பு இல்ல, அவன் பொய் சொன்னது மட்டும் தப்பு இல்ல, எல்லாமே தப்புமா. பேராசை மொத்தமா தப்புமா. யூ ஆர் டோட்டலி ராங். உங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் புரியறதா? அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்கள நீ தப்பா பாத்திருக்க. டேய் டேய், இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். உன் ஃப்ரெண்டு ஜெயில இருந்து வெளியே வந்தா என்ன பண்ணுவான் தெரியுமா உனக்கு? யோசிச்சு பாத்தியா? வெட்டுறதுக்குலாம் ரெடியா இருக்கிறாங்க மேடம். எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். எந்த ஜில்லாவுக்கு போனாலும் உன்னை விட மாட்டேன். அம்மாவே தங்கச்சி ஒரே டைம்ல ஏமாத்திருக்க நீ. ரெண்டு பேரையா? மாதிரி இது நீ மாடல். நீ மாடல் இல்ல, நாய் மாடல். அம்மாவே தங்கச்சி ஒரே டைம்ல ஏமாத்திருக்க நீ. தாடி ஓட்டிட்டு கிழவிய லவ் பண்ணு, தாடிய புடுங்கி வச்சுட்டு பொண்ண லவ் பண்ணு. எப்பா உனக்கு உடம்பெல்லாம் மச்சமுடார். என்ன தொங்கிருச்சு? ஏய் சாமி எந்திரி. ஏய் ஐயோ, டேய், உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஏதோ தெய்வீக காதல் மாதிரி நடிச்சிட்டு இருக்கேங்க. பண்ணினது கேவலமான விஷயம். எவ்வளவு பெரிய கேவலம் வந்தாலும் சரி, ஒரு செருப்ப வாயில கம்ப கொடுத்துக்கிட்டு இன்னொரு செருப்ப சாணியில முக்கிய எடுத்து உச்சாந்தல நச்சு நச்சுன்னு அடிச்சாலும் சரி, கடைசி வரைக்கும் நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். ஓகே? இவங்க என்ன பொய்ய சொன்னது தப்பு சொல்றாங்க, நீ என்னமோ நீ இல்லாம என்னால வாழ முடியாது சொல்றாங்க. இந்த நாங்கெல்லாம் இழிச்சு வாங்களா? அந்த குடுமையே வாயால எப்படினே சொல்லுங்க. அப்பா அம்மா 5 வருஷம் கழிச்சு கேட்டா இந்த மாதிரி யாருன்னு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, மறந்துடுவேன். அவ்வளவுதான். நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். அப்பா அம்மா கூட போ வீட்டுக்கு. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கம்னா அடிச்சிடுவேன் நான். என்ன ராஸ்கல், நான் அப்ப வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அதிக பிரச்சனை தரமா பேசிட்டு இருக்கேன். என்னம்மா இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? பொம்பளை பிள்ளைங்களுக்கு கூட தைரியம் இருக்கும், ஆம்பளை பிள்ளை அவன் எப்படி அழறான் பாருங்க. அப்படி ஆம்பளை பிள்ளைங்க அழக்கூடாதுடா. அப்படிதான் மேடம். வீட்டுல கூட திட்டினா அப்படிதான் அழுவான். சின்ன புள்ள மாரி, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு இது மாரி ஆளாயிட்டான் மேடம். Wake up to reality. இவன் அது ஒரு புறம்போக்கு நாய்மா. என்னமா சொல்றீங்க? என் பையன் தான். புறம்போக்குன்னு சொல்ல முடியும்? அந்த உட்கார்ந்ததுல இருந்து சொல்றேன், தைரியமா உட்காருப்பா, தெளிவாயிரு. அப்படி ஜம்முன்னு உட்காரு. எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? ஊர்ல கூட 4 பேர் என்னன்றாங்க, அவன் நாளைக்கு கூட கல்யாணம் பண்ணிக்குவான். தில்லாட்டம் பண்ணிக்கு நான் அழகா இருந்தேன். நான் உனக்கு நீ எங்க கை காட்டுற அந்த பொண்ணை கூட கட்டுறேன். அதை விட 1000 பொண்ணை தூக்கி போடுற. காப்பு காப்புன்னு புடிச்சுக்க. இல்ல தண்டபாணி, என்னமோ தெரியல, அந்த பொண்ணு எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தக்காளி விட மாட்டான் போட்டுருக்க. அங்க பாக்காதே, நான் சொன்னேன் உங்ககிட்ட. ஏய் என்ன குறுகுறுன்னு பாக்குற? நீ என்ன ஏழ வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா வெட்க மட்டும் படாதடா. அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல. என்ன சிரிக்கிறீங்க? வேற என்ன மேடம் பண்ண சொல்றீங்க? சிரிக்க வச்சுட்டான் மொத்தமா.
சிரிக்காடி வெக்கமா இல்ல? புத்தி சொல்லி அனுப்ப பாக்குறேன், நீ திருப்பி திருப்பி இப்படி பண்ணிட்டு இருக்கிய. இந்த நாயகி இப்ப திருந்தவே நினைக்கிறேன். திருந்தவே திருந்தாது. எனக்கு வேணாம் மேடம். என்ன வேணாம் மேடம்? அவனே தேவையில்ல மேடம். அவன் இதுக்கு மேல் பட்டி அவன் கூட வந்தா கூட நான் போக மாட்டேன். என்ன உன் பேச்சுல ஏதோ ஒரு சூட்சுமம் தெரியுது. இங்க வரதுக்கு முன்னாடி ஆனா இருந்தது. அவன் தான் வேணும்ன்ற முடிவுல தான் வந்தேன். இப்ப பிடிக்கல, அப்ப மட்டும் ஏன் பிடிச்சிச்சு? என்கிட்ட அவன் போய் பேசின வரைக்கும் நாளைக்கு என்ன இட்டுமே வச்சு நாளைக்கு முன்னர் போய் பேச இப்பதான் மாட்டேன். உனக்கு தெரியுதா? இப்பதான் தெரியும். ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்ப வார்த்தைப்படி என்ன பிரயோஜனம்? அந்த பையனுக்கு நல்ல புத்தி சொல்லி நீ சொன்னா கேட்பான். இந்த பாரு, நீ கூட தைரியமா இருக்க, அவனுக்கு தைரியம் இல்ல. நீ சொன்னா மட்டும்தான் அவன் கேட்பான். அழகு இருக்கு, அழகு இருக்கு, ரெண்டுக்கும் மேலே வயசு இருக்கு. நீ வீணா மனசை போட்டு குழம்புக்காத. உன்னோட கண்ட்ரோல்ல இருக்கான் அவன். அவனுக்கு நல்ல புத்தி சொல்லி கொடு. அந்த அம்மாவை பாரு, அனுப்புமா. இவர் வேற லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பா அம்மா கூட போ வீட்டுக்கு. வீட்டுக்கு போலாம் மேடம். அந்த அம்மாவை பாரு சொல்றேன். மேடம் நீங்க அதுக்கு என்ன தண்டனை கொடுங்க. என்னப்பா பெத்த தாய் சென்டிமெண்ட்டுக்கே மடங்க மாட்டேங்கிற? ஒரு கேரண்டி சொல்றேன் ராஜி, இல்ல மேடம். ஒன்ன நாங்க கைவிட மாட்டோம். அங்க இருப்போம் உன்னோட. அப்படியாம்மா? ரொம்ப நன்றிம்மா. பையனை அனுப்பு. புஷ்பா, புஷ்பா. நான் இங்கதான் இருக்கேன். டேய், ஏய், இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருந்தால கூப்பிடுறாங்கல்ல பாரு. உங்க அம்மா அப்பா கூட போ. சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர்? அவங்க நல்லதுதான் செய்ய போறாங்க. நான் எங்க வீட்டுக்கார கூட போறேன். நான் எங்க பசங்க நல்ல மசால் வடையா ஆளு கொஞ்சம் பிச்சு கொடுக்கறதுக்கு இருந்த ஒரு மனுஷன் தான் நான் உங்களுக்கு என்னைக்கு எடுத்து போட்டுறேன். உங்க மனசத்தோட சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள நான் இல்லன்னு. ஏய், நான் எங்க வீட்டுல போய் சேர்ந்துருவேன். சரி நீ போ. நான் சேர்ந்துட்டுனா என்னுடைய லைஃப நான் பாத்துப்பேன். வெரி குட், வெரி குட். நீ உன் லைஃப பாரு. சரி பேச நீ தான் அப்படி பேசுன. மெச்சூரிட்டி ஆயிட்டேன் அப்ப நானு. அப்படியா? ஆமா. போல மேடம், நான் போல மேடம். நான் வீட்டுக்கு நான் போல மேடம். புஷ்பராஜ் அடி வாங்குவ. சின்ன குழந்தை, நீ சொன்ன கேள. அடிமுட்டா நாய்களா. புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சீங்களா? உன்னை உட்கார வச்சு சோறு போடுறப்பா. நீ வேலைக்கு போவானா? நீ நம்ம வீட்டுல இரு. சொல்றதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. 5 நிமிஷம் பேசுங்க. யார்கிட்ட பேச போற? ஒரு 5 நிமிஷம் பேசு. சரி பேசு. தனியா பேசுங்க. மாமாவளை பார்க்கத்தான் கூப்பிடுறேன். சரி. தலையில எழுத்து. அப்ப நம்ம காட்டையும் கொடுக்குறோம், கூட்டையும் கொடுக்குறோம். இதெல்லாம் கேட்கணும்னு தலை விதி எங்களுக்கு. சரி பேசு. இதுதான்டா ஹாட் பிஸ்னஸ். காதலர்கள் நம்மகிட்ட உதவின்னு கேட்டு வராங்க. ஒருத்தர் சேர்த்து வைக்கிறோம். அந்த சர்வீஸுக்கு ஒரு சார்ஜ் போடுறோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் டாட்டியை காணோன்ட்டு புருஷன் நம்மகிட்ட அலறிக்கிட்டு ஓடி வருவான். அப்ப அவங்கிட்ட அவங்க 2 பேரும் இருக்கிற இடத்த காட்டி கொடுக்குறோம். அப்படி காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு அமௌண்ட்டை கரெக்ட் பண்ணுவோம். ஆரம்பத்துல என்ன கேட்கறப்ப உன்னை என் பொண்ணு விரும்புறேன்னு சொல்லி கட்டி வச்சிருப்பேன். இன்னைக்கு அவ்வளவு பேர் பாப்பாங்க. என் பொண்ணுக்கும் ஆசைங்க, எனக்கும் ஆசைங்க. இவனை விட்டா ஒரே நேரத்துல 3 பேரை கல்யாணம் பண்ணுவான். பொல்லாத பையன். எவ்வளவு ஆசை வச்சு விட்டு போறேன்னு சொல்லுது. அவங்ககிட்ட உண்மையில என்ன 2 பேரும் புதுசு பொண்ணு ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கீங்க? என்கிட்ட ஒரு பேச்சு, என் பொண்ணுகிட்ட ஒரு பேச்சு பேசணுங்க. இப்ப நாளைக்கு என்னைக்குமே எங்கன்னா வச்சிருந்தாலும் அப்படிதான் பேசுவீங்க. உண்மை. இதுக்கு வேற வழியிலே இல்லைன்றீங்களா? எனக்கு வேணாம், யாருமே வேணாம் புஷ்பா. உன் முடிவை நீ பாத்துக்கோ. இங்க சொல்றா, இந்த இடத்துல வந்து உனக்கு எனக்கு இருக்க பிரின்சிபல் முடிஞ்சு வச்சா. நம்பி மோசம் போக தயாரா இல்லை இதுக்கு மேற்பட்டு. ஏன் வருத்தம் சொல்லுங்க. எல்லாத்துலயுமே பிரச்சனை என்ன மேடம். பிரச்சனை? சாப்பிடுறதுல இருந்து, துணி கட்டுறதுல இருந்து, புருஷன் முன்னாடி படுக்கிறதுல இருந்து பிரச்சனை எனக்கு. என்ன நான் எந்த பிரச்சனை அப்படி பிரச்சனையும் உங்களுக்கு? சொல்ல முடியும். சாப்பிடுறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? நம்மளுக்கு எது பிடிக்காதோ அதை சாப்பிடுவாரு, எது பிடிக்காது சாப்பிடு. ஈரல சாப்பிடுறா, ஈரல தானே பலம். ஈரல் எனக்கு பிடிக்காது. இங்க அதுங்க தலை எடுத்து என் தையில கொஞ்சம் பூ வச்சதுன்னா வந்த உடனே அம்மா பூ வச்சுனுக்குது. அம்மா நல்லா ஜாலியா இருக்குது போல இருக்குது. வேலை கம்பெனி வேலைக்கு போயிருந்தேன் 3 வருஷம். கஸ்டமர் அட்டெண்ட் பண்ற வேலை, ஓனரை வச்சுனுக்குறேன்னாரு. உனக்கு அவனுக்கு கள்ள தொடர்பு. நீ ஒரு கல்வனின் காதலி. ராஜி, அவர் சந்தேகப்பட்டாருங்கிறதுக்காக நீ தப்பு பண்ணுவியா? ஆமா பண்ண மேடம். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல மேடம், நடந்து போச்சு. அப்படியெல்லாம் கூத்து அடிக்க முடியாது. கூத்து அடிக்க அப்படியெல்லாம் நீ அடிச்சது கூத்து. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். வேணாம், சண்டை வருதுன்னு சொல்லிட்டு அடி வாங்க முடியலன்னு சொல்லிட்டு போய் ஒரு வீட்டுல படுத்திருந்தா அந்த நைட் அந்த வீட்டுல இருக்கிற ஆம்பளை அங்கிட்ட படுப்பாங்கன்றாரு. கர்ம கர்மா. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. நான் வரலப்பா, என் கூட வாங்க. வாங்க 3 பேரும் சேர்ந்து சாவலாம். 3 பேரும் சேர்ந்து சாவலாம். வண்டியில மாட்டின்னு சாவணுமா இல்ல கிணத்துல எங்கன்னா ஊந்து சாவணுமா? வாங்க 3 பேரும் சேர்ந்து. உன்னெல்லாம் யாரா வாழ சொன்னா? போய் கடல்ல விழுந்த சாவு. சொல்றாருலம்மா, உங்களை ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு. வேணாம் மேடம், எனக்கு வேணாம் மேடம். அவ ஏன் உன்னை வேணான்னு சொல்றான்னு உனக்கு தெரியுதா? அதுதான் புரிய மாட்டேங்குதுடா. ஏன்னா நீ அவளுக்கு வேணாண்டா. படுத்து தூங்கி நிற்ப வந்து கேக்குறது. நல்லா தூங்கு.
நல்லா தூங்குமா, நல்லா தூங்கி தூங்கி உனக்கு எல்லாமே பெருசாகி போச்சு. இவனை கொன்னுடலாமா? சார் இவனை என்ன பண்ண சார்? ஏந்து வந்தவன ஓடிடுறாங்க. ஏந்து வந்தா ஓடுறா, தோ 8 தேயிலு, தோ 4 தேயிலு, தோ தேயிலு, தோ தேயிலு, தோ இதெல்லாம். இப்படி ஒரு கொடுமைக்கா நட நீ. கொடுமைப்படுத்தி படுத்தி 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 ஒரு இடத்துல போடா போன்னு தப்பு பண்ணிட்டான். அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. இந்த இடத்துல என் உயிரை விட சொன்னீங்கன்னா கூட விட்டுருவேன். ஆனா அந்த ஆள் கூட மட்டும் நான் வாழவே மாட்டேன். அதாண்டா இதாண்டா நான் தாண்டா. தெரிகிறது. தெரிகிறதா? நான் 2 இடத்துல அடிச்சிட்டு டீ கடையில உட்காந்துக்கிற பசங்க கிட்ட சொல்றான், இட்னு போய் நல்லா வேலை செய்வா. என்ன வேலை செய்வா? நல்லா நறுக்கி எரிஞ்சு புடுவேண்டி. பசங்களை என் கூட அனுப்பிட்டு திருப்பி அதே சொன்னியானா என்ன அர்த்தம்? எனக்கு வேணான்ற அர்த்தம் மேடம். நக்கல்யா அவனுக்கு. இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.